சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவி பாலியல் சிங்களுக்கு ஆளாகியிருப்பாங்க. அதில் நிறைய நியூஸ் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. சாட்டையால் தன்னையே 6 தடவை அடிச்சுக்கிட்டுலாம் இருந்தாரு. இன்னைக்கு அந்த கேஸ் வந்து சுமோட்டோவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ வந்து நீதிபதிகள் வந்து நிறைய கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன்னா எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகாது, அது ஒரு செக்யூரிட்டி நெட்வொர்க் சிஸ்டம்ல இருக்கு. அண்ணாமலை பிரஸ் மீட் அப்பயும் சொல்லியிருந்தாரு. நீதிபதிகளும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது போன்ற வழக்குகளை எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆகும், அது எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு, காவல்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணீங்களா இல்லை வேற யாரும் ரிலீஸ் பண்ணீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வழக்கறிஞர், நாங்கள் காவல்துறையிலிருந்து யாருமே ரிலீஸ் பண்ணலை, இந்த எஃப்ஐஆர் வந்து சர்வரில் அப்லோட் பண்ணி அதை லாக் பண்ணுறதுக்குள்ள 13 பேர், அதாவது ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்துருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாருமே விசாரணை நடத்திட்டு இருக்கும், கூடிய சீக்கிரம் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற தகவலை தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீதிபதிகள், இன்னும் நீங்க விசாரணையே நடத்தி முடிக்கல, அதுக்குள்ள எப்படி காவல்துறை சேர்ந்த யாருமே இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணல அப்படின்றத எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்ற கேள்வியுமே கேட்டிருக்காரு. பார்க்கலாம் அந்த கேஸ்ல இன்னும் போக போக என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வருது அப்படின்றத. இதே போல கண்டென்ட்டை ரெகுலரா பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.